ஒருத்தரை விசாரணைக்கு அப்புறம் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கணும்னா குற்றவாளி ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு அரசு டாக்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அந்த ரிப்போர்ட்டை வச்சும் அவரே குற்றவாளிங்க கிட்ட போலீஸ் ஏதும் அடித்தாங்களா, அதனால் ஏதும் காயம் ஏற்பட்டதா எல்லாம் தீர விசாரிச்சுட்டு தான் குற்றவாளியை ஜெயிலில் அடைக்கணும். அதனால ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸை போலீஸ் ஜூன் 20 காலையில் 8 மணி போல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஜெயராஜும் பென்னிக்ஸும் தாங்கி தாங்கி நடந்து போகிறதும் பென்னிக்ஸோட பின்பக்கம் லுங்கி ரத்தம் படிஞ்சு இருக்கிறதையும் தெளிவாகவே பார்க்க முடியுது. அங்கே அவங்கள முதல்ல வேற ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிற போலீஸ் மறுபடியும் லுங்கியை மாற்ற விட்டு அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாங்கிற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ரூம்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. ரத்தம் வலிய வலிய தாங்கி தாங்கி நடந்து வந்த அந்த 2 அப்பாவி ஜீவன்களும் ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. டாக்டர் நிஜமாவே அவங்கள சோதிச்சு பார்த்தாங்களா, இல்லை போலீஸ் அவங்களையும் மிரட்டி வாங்கினாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடை இன்னும் மர்மமாகவே இருக்குது. அந்த ரிப்போர்ட் வாங்கின கையோட ஜெயராஜும் பென்னிக்ஸும் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் முன்னாடி ஆஜர்படுத்தப்படுறாங்க. கோவிட் காலகட்டத்தில் மேஜிஸ்ட்ரேட் மற்றவர்களை 30 அடி தூரத்தில் இருந்து பார்த்தா போதுங்கிற புரோட்டோகால் இருந்ததுனால பால்கனியிலேருந்து குற்றவாளிகளை பார்த்த மேஜிஸ்ட்ரேட் தீர விசாரிக்காம கையசைச்சு அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் குளத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோவில்பட்டி சிறைச்சாலையில் ரிமாண்ட் பண்ண உத்தரவு போடுறாரு. என்னதான் புரோட்டோகால் இருந்தாலும் தள்ளி நின்று கூட தீர விசாரிக்கலாமே, அதையே அந்த மேஜிஸ்ட்ரேட் பண்ணலை. அப்படியே சிறையில் அடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற சிறையில் அடைக்கலாம்ல. கோவில்பட்டி சிறைக்கு அனுப்புனது ஏங்கிற கேள்விகளுக்கான விடையும் இன்னும் மர்மமாகவே இருக்கு.